ஹாய், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. தயவு செஞ்சு வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நெத்தியடி நந்தகுமார். ஹாய் சலோ, ஐ லவ் யூ. இப்போ மாதவன் மீரா ஜாஸ்மின் நடிச்ச ரன் படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படம் வந்து 2002 ரிலீஸ் ஆச்சு. லிங்குசாமிக்கு வந்து இது 2வது படம். ஏற்கனவே ஆனந்தம் படத்தை எடுத்து படத்தை வந்து வெற்றி படமா கொடுத்தாரு. இந்த 2வது வந்து ரன். இந்த படத்தோட கதை என்ன? மாதவன் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருப்பாரு. அவங்க அக்கா வீடு வந்து சென்னையில் இருக்கும். அக்கா வீட்டுக்கு போவாரு. அங்க போன இடத்துல மீரா ஜாஸ்மின் பார்ப்பாரு, காதல் வயப்படுவாரு. அந்த காதல் வந்து கை குடிச்சா இல்லையா அப்படிங்கறத கதை. மீரா ஜாஸ்மினோட அண்ணன் பெரிய ரவுடி. ரவுடியோட தங்கச்சின்னு தெரிஞ்சு வந்து லவ் பண்ணுவாரு. உன் தங்கச்சி நான் தூக்குறேன்டா, முடிஞ்சா என்ன தடுத்துப்பாரு அப்படிம்பாரு. கடைசியில அவங்க காதல் கை கூடிச்சா இல்லையா, வில்லன் என்னானாரு, இதுதான் கதை. இதுக்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த குத்து, தம், அதுக்கப்புறம் ஜெயம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்துச்சு. எல்லாமே வந்து இந்த மாதிரி காதலுக்கு எதிர்ப்பு, அடிதடி, கடைசியில காதல் கை கூடுற மாதிரி எல்லாம் இருக்கு எடுத்தாங்க. ஏன்னா இந்த சின்ன பட்ஜெட் படங்களே வந்து இந்த மாதிரி கதையில எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது லிங்குசாமி தான். ஏன்னா இந்த படம் வந்த புதுசுல இந்த பாபா, சுந்தரா டிராவல்ஸ், இந்த படங்கள் எல்லாம் வந்துச்சு. பாபா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரன் படம் ரிலீஸ் ஆச்சு. பாபா டாப் 10ல வந்து முதல் இடத்துல இருக்குது. ரன் படம் வந்ததுனால ரன் படம் வந்து முதல் இடத்துக்கு போயிடுச்சு, பாபா வந்து 2வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த படங்களுக்கு ஈக்குவலா சுந்தரா டிராவல்ஸ் படமும் ஓடிச்சு. அதெல்லாம் ஒரு காலங்க. இந்த 3 படமும் ரிலீஸ் ஆகும் போது எந்த படத்துக்கு போகலாம், 3மே சூப்பரா இருக்குமே, எந்த படத்துக்கு போகலான்னு எல்லாம் நினைச்சு நாங்க சீட்டு குலுக்கி பார்த்தெல்லாம் படத்துக்கு போனோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு போகலாமா, சரி பாபா படத்துக்கு போகலாமா, இல்ல ரன் படத்துக்கு போகலாமா அப்படின்னு சீட், சுந்தரா டிராவல்ஸ் படத்துக்கு போகலாமா அப்படின்னு சீட்டு குலுக்கி பார்த்தெல்லாம் அந்த படத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா இந்த படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். வித்யாசாகர் மியூசிக், வித்யாசாகருடைய பிஜிஎம் அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாங் வரும், அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து தேரடி வீதியில் தேவதை வந்த அந்த பாடல் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப வரைக்கும் அந்த பாட்டு ஹிட். அப்புறம் காதல் பிசாசு, அந்த பாடலும் நல்லா இருக்கும். காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. ஓகேங்க, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.